Hi, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வந்து எங்களோட ஈவினிங் ரொட்டீன் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறோம். அது சொல்றதுக்கு இதோட மூணாவது டைம் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈவினிங் ஒரு 3 o'clock போல வந்து இவருக்கு எப்பவுமே குளிக்கிற டைமா இருக்கும். அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து இதுல உட்கார்ந்தா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். அப்படியே இன்னைக்கு தான் அமைதியா இருக்கார். இல்லைன்னா அந்த தண்ணியை போட்டு அப்படியே அடிக்கிறது அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஒரு 5 minutes ரொம்ப நேரம் உட்கார வைக்க மாட்டோம். ஒரு 3 to 5 minutes அந்த மாதிரி உட்காந்து ஒரு சில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இவருக்கு இந்த வாக்கர் வந்து ஏற்கனவே ஒரு வாக்கர் வாங்கின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த வாக்கர் வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் இவருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ வந்து ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஓகே, சாமிலாம் கும்பலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பூலாம் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஓகே நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 10K சப்ஸ்கிரைபராச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட கேட்டிருக்கேன். பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். நைட்டுக்கு வந்து என்ன சமைக்கலான்னு பார்க்குறப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பன்னீர் இருந்துச்சு. ஓகே, பன்னீர் வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே இந்த கடவுள் பருப்பு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்கும். அதுதான் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் சைட் பை சைட் வந்து நம்ம பன்னீரையும் கட் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எப்போவுமே வந்து நல்லா சமைக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி போட்டதுக்கப்புறம் போடணுமா இல்லை ஆனியன் போட்டதுக்கப்புறம் போடணுமான்னு சொல்லி அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நானும் தெளிஞ்சிட்டு வரேன். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி போடுறப்போ நம்ம மசாலா வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆயிலில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதுவே நம்ம அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். தண்ணியில் போட்டு வச்ச பன்னீரை வந்து நம்ம அப்படியே தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சிடலாம். ஓகே, தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்பயும் போல் எடுத்து தக்காளிலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதில் வந்து பன்னீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, பன்னீர் போட்டோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றினாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அது செஞ்சு முடிச்சுட்டு வந்து ரிஜுலுக்கு வந்து தூங்குகிற டைம் ஆயிடுச்சு. அந்த டைமிங்கில் வந்து நம்ம வந்து பெட்லாம் ரெடி பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து அவர் வெளியில் வந்து விளையாண்டுட்டு இருந்தார். ஓகே, அதுக்குள்ளேயே நம்ம வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் பெட்டில் வந்து கொஞ்சம் நேரம் அவன் வந்து விளையாடுறது வந்து கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருக்கும். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாப்போ ரிஜுமா தூங்கலாமாடா? ரிஜுல் ஸ்ரீ ரிஜுமா ரிஜுல் ரிஜுமா டைம்
டேய் ரிஜு சுட்டி குறும்பு இந்த மாதிரி விளையாண்டுட்டு ஒரு 9 o'clock போல் அன்றைக்கி தூங்கிட்டான். எப்போயும் வந்து 10 o'clock ஆகும். பட் ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் வேகமாக தூங்கிட்டான். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.